வணக்கம். இன்று எப்பயும் போல இந்த இயல்பு கூட்டமும் அவசர கூட்டம் 11 மணிக்கு தொடங்குச்சு. திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு ஒரு திட்டத்துக்கு கூட அவங்க இன்னைக்கு வரைக்கும் பணம் ஒதுக்கீடுலாம் முடியல. 1 கோடி ரூபாய் ஸ்டாலின் இந்த சேலம் மாநகராட்சிக்காக அறிவிச்சிட்டு போய் இது வரைக்கும் 21 கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கீடு பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 21 கோடி ரூபாய் மட்டும்தான் கடந்த 4.5 ஆண்டு காலத்துல இவங்க கிட்டத்தட்ட ஆட்சியே முடிய போகுது. இன்னும் ஒரு 2 மாசம் 1000 கோடி ரூபாய் கொடுத்த அண்ணன் எடப்பாடியார் எங்க அந்த திட்ட பணிகளை தானே இன்னைக்கு வரைக்கும் நீ செஞ்சிட்டு இருக்கிற. அதுலயும் முறையா அதிமுக வார்டு கவுன்சிலருக்கு எதையும் ஒதுக்கிறது இல்ல. எல்லா திட்டத்திலையும் முறைகேடு. 8 கோடி ரூபாய்க்கு ஆண்டுக்கு வருமானம் வரக்கூடிய அந்த வஉசி மார்க்கெட்டை கொள்ளை லாபத்துக்கு கொள்ளை அடிச்சுட்டு தனியார விட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு எத்தனை ஜோனலுக்கு ஈயா இருக்கலாம்? 4 ஜோனல் ஈ. அது இல்லாம அந்த மாதிரி நாமக்கல்லுக்கு ஈ. அதுவும் இல்லாம பாதாள சாக்கடை திட்டத்துக்கும் இந்த மாதிரி ஈ. இந்த மாநகராட்சியில் திறமையான ஆட்களே இல்லையா? இவ்வளவு பேரு ஒரே ஒரு நபரை இத்தனை ஜோனுக்கு 4 ஜோனுக்கு ஈ வச்சு நாமக்கல்லுக்கு இன்சார்ஜ் வச்சு பாதாள சாக்கடை திட்டத்துக்கு அதுதான். அப்படின்னா அடுத்தது கமிஷனர் பொறுப்பை கூட அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம். இவ்வளவு ஒரு மோசமான நிர்வாகம் கண்டிக்கின்ற வகையில இந்த மாமன்றத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்கிறது.